அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நெருப்பு ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயம் உங்கள் கைக்கு வரப்போகுது. அது பணமோ பொருளோ எது வேணா இருக்கலாம். இப்போ கோச்சர ரீதியாக தனுசு ராசிக்கு கண்டக சனியோடைய அர்த்தாஷ்டம சனியோடைய தாக்கம் இருக்குது. நாளில் சனி பகவான் வந்துட்டார்ன்ற பயம். இதே சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு பயம். மேஷ ராசிக்கு பாதக ஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு விரய சனி தொடங்கிட்டாரு. ஸோ இது 3 ராசிக்குமே கொஞ்சம் மைனஸாக இருக்கே. ஆனால் அந்த மைனஸில் எதுவும் நடக்காமல் நீங்கள் நினச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறார் இறைவன். அது பிரபஞ்சமும் பஞ்சபூதமும் நவகிரகமும் உங்களுக்கு துணை நின்று விட்டால் இந்த ஜாதகன்ற விஷயமே வேலை செய்யாது. கோச்சார ரீதியாக இருக்கக்கூடியது உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றிட்டீங்கன்னா, உங்கள் மனநிலையை மாற்றிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இதுக்கு தான் இந்த சூட்சம பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. இதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய போகிறீங்க. அதுக்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ முதல் விஷயம், சனி பகவான் இப்போ மேஷத்துக்கு விரயத்தில் இருக்கிறாரு. கால் சம்பந்தமான பிரச்சனை, தொடர்ந்து விரய செலவுகள். சிம்மத்துக்கு 8ல் முதுகுலி சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசுக்கு வண்டி வாகனத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி விபத்து, பண இழப்பு நிறைய சந்திச்சிட்டாங்க, இழப்புகள் நிறைய சந்திட்டாங்க. அப்போ இந்த நெருப்பு ராசியை சரி பண்ணுறதுக்கு உரிய மிக முக்கியமான ஒன்று முன்னோர்களிடம் மன்னிப்பு கேட்பது. முதல் பரிகாரம் முன்னோர்களிடம் மன்னிப்பு கேட்பது. மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா, இது எப்படி கேட்கணும்னா, ஈவினிங் வீட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றணும். ஏற்றிட்டு வாசப்படி வணங்கிட்டு நீங்கள் வீட்டு உள்ளே முன்னோர்களை நினச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். மேஷத்துக்கு 5ஆம் இடம் சூரியன், சிம்மம். சிம்மத்துக்கு 5ஆம் இடம் குரு பகவான். தனுசுக்கு 5ஆம் இடம் செவ்வாய் பகவான். சூரியன், செவ்வாய், குரு, இந்த அம்சமே தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அடுத்த சூட்சம ரகசியம் ஒன்று, இதுதான் நீங்கள் நினைச்ச இலக்குகள், நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உச்சபட்ச சந்தோஷம், உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு, படிக்கட்டு, கதவுகள் திறக்கக்கூடிய விஷயம். அதாவது 30 கோடி ரூபா பணம் அப்படின்றது மூணு குரு. குரு மேஷ சிம்ம தனுசுக்கு 3த்துக்குமே நல்ல நபர்கள். அதனால தான் இந்த 3ஆம் நம்பர் நான் சூஸ் பண்ணி சொல்கிறேன். இது இலக்குகள் உங்களுக்கு எது வேணா இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் டவுட் வந்துட்டாலும் இந்த இலக்கை அடைய முடியாது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். அதை வீட்டு வாசலில் விளக்க சொல்கிறேன். அந்த பரிகாரம் செய்ய சொல்கிறேன். இந்த 30 கோடி ரூபா பணம் அப்படின்றது உங்களுடைய இலக்கு. 30 லட்சமாக கூட வச்சிங்க, 3 கோடியாக கூட வச்சிங்க, 3 லட்சமாக கூட வச்சிங்க. அது உங்களுடைய இலக்கு. ஒருத்தவங்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சில பேருக்கு 30 கோடின்றது தான் பெரிய நம்பராக இருக்கும். சில பேருக்கு 30 கோடின்றது நார்மலான ஒரு நம்பராக தெரியும். அது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த நம்பரை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இந்த நம்பரை முடிவு பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராசஸ் 100% உங்களுக்கு வேலை செஞ்சு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். கண்டிப்பாக 100% சக்ஸஸ் கொடுத்து உச்சபட்ச சந்தோஷத்தை நீங்கள் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் முதல் ப்ராசஸ், நீங்கள் ரைட்டிங்கில் உங்களுடைய தீர்மானிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 30 டைம் எழுதணும். 3 லட்சமா 3 கோடியோ 30 கோடியோ, ஆனால் 30 டைம் எழுதணும். எப்படின்னா, நான் ஆசைப்பட்டது போலவே 30 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுவிட்டேன், குரு பகவானுக்கு நன்றி, குரு பகவானுக்கு நன்றின்னு 30 டைம் எழுதணும். எப்போ எழுதணும் கேட்டிங்கன்னா, காலை எழுந்தவுடன் தண்ணி எழுதிட்டு 30 டைம் எழுதிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மேஷத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும். சிம்மத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும். விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்போது வெளிநாடு சம்பந்தமாக, மலைப்பிரதேசம் சம்பந்தமாக, வெளி மாநிலங்கள், இது சம்பந்தமான வழியிலிருந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தனுசுக்கு 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டன்றது பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஏதாவது நான் ஒரு விஷயம் சொல்லிட்டாலும் அதே மைண்ட்ல உங்களுக்கு பதிஞ்சிடும். அது சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுவீங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. தப்பி தவறி கூட லாட்டரியில் விழணும், கீழே கிடைக்கணுன்ற அந்த மனநிலைக்குள்ள நீங்கள் போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயத்தை அடைவதற்கு இன்னும் கால தாமதம் ஆகும். நீங்கள் கீழே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் கிடைப்பதற்கும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மாறுவதற்கும்
காலதாமதம் ஏற்படும். அந்த காலதாமதம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கீழே கிடைக்கணும்ன்றோ லாட்டரி டிக்கெட்ல கிடைக்கணும்ன்றோ எதுலையும் யோசிக்க கூடாது. அது கீழே அது காலதாமதம் ஏற்படாமல் அதை நினைக்காதீங்க. இப்போ ப்ராசஸ், இப்போ காலையில எழுந்திருச்ச உடனே எழுதுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. அடுத்தது திருப்பி நைட் தூங்கும் போது எழுதுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. இதுக்கு இடையில என்ன விஷயம்? வீட்டில் இருக்கீங்க, சும்மா இருக்கீங்கனாலும் ஏதாவது ஒரு புது செயல் சம்பந்தமான விஷயங்களை நீங்க நோட்ல எழுதணும். அது எதிர்கால திட்டமா இருக்கலாம், நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறதா இருக்கலாம், அந்த பிசினஸ் எப்படிலாம் பண்ண போறன்றதா இருக்கலாம். அது சம்பந்தமான விஷயங்கள் எழுதிட்டே வரணும். நீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பிசினஸ் சம்பந்தமான ப்ராசஸ், அது சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பேசணும். ஆனால் தப்பி தவறி கூட உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பத்தி பேசவோ அவங்கள பத்தி விமர்சனம் செஞ்சீங்கன்னா இது நடக்காது. என்னங்க சொல்றீங்க? துரோகம் செஞ்சவங்களை நீங்க விமர்சனம் பண்ணிட்டீங்கனாலே இந்த ப்ராசஸ் வேலை செய்யாது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களோ இல்லை வேற யாராவது நண்பனுக்கு துரோகம் பண்ணவங்களோ அன்வான்டா ஒரு மூணாவது நபரை பத்தி அவர் பேசவே கூடாது. ஈவன் உங்களுடைய தம்பியோ உங்க அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ அப்பாவோ அம்மாவோ அத்தையோ மாமாவோ சித்தப்பாவோ எந்த உறவா இருந்தாலும் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னா அவங்கள பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட குறை சொல்லிடக்கூடாது. வீட்டு உள்ளே சொல்லிடக்கூடாது, வெளியிலயும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அந்த கிரகத்தோடைய காரகத்துவம், அந்த கிரக நிலையுடைய விஷயங்கள் தான் வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உதாரணம், மூத்த சகோதரர் வந்து சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டாரு, அண்ணன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை நீங்க வந்து அவர் இந்த மாதிரி பணத்தெல்லாம் வீணாகிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மைனஸ்ல ஆக்டிவேட் ஆயிடும். இளைய சகோதரர் வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு மைனஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டு செவ்வாய் பகவான் மைனஸ்ல ஆக்டிவேட் ஆயிடும். இதை ஆக்டிவேட் பண்ணா இது சார்ந்த சூழ்நிலைகள் அதுவே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மேஷத்துக்கு செவ்வாய் பகவான், சனி பகவான் யாரு? தொழில் ஸ்தானம், பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர். உறவுல ஒரு மூத்த சகோதரர், பெரிய லாபத்தையே கெடுத்து விட்டுரும். சிம்மத்துக்கு யாரு? அவர் தான் மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், கடன் நோயை குறிக்கக்கூடியது, அதை கெடுத்து விட்டுரும். தனுசுக்கு அவர் தான் குடும்பஸ்தானம், முயற்சி ஸ்தானம், முயற்சியே கெட்டு போயிடும். அப்ப மேஷ சிம்மத்துக்கு தனுசுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சூப்பரான ப்ராசஸ் வந்து கெடுக்கிறது அந்த உறவை பத்தி பேசும்போது. அந்த உறவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாலே மைனஸ் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். அந்த மைனஸ்குள்ள இருந்தீங்கன்னா எந்த நல்ல விஷயம் நடக்காது. அப்போ அந்த உறவுகளை பத்தி பேசக்கூடாது. உங்களுடைய சிந்தனை பயத்துக்குள்ள போயிடக்கூடாது, கவலைக்குள்ள போயிடக்கூடாது, கடன்காரங்களை பத்தி யோசிக்க கூடாது, உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி யோசிக்க கூடாது. யோசிக்கலாம், இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அது சார்ந்த உணவு எடுக்கணும், அது சம்பந்தமான விஷயம் நோட் எடுத்து எழுதுங்க. நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சவுடன் மலட்டை பயிரை நேற்று நைட்டை ஊற வச்சு காலைல சாப்பிடணும், பாதாம் பழ ஊற வச்சு காலைல சாப்பிடணும், காலையில வந்து வேப்பிலை இது கருவேப்பிலைய வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் அதை பத்தி யோசிக்க தப்பு கிடையாது. நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் கிடக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கு, கண் பிரச்சனை இருக்கு, அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு ஜாதகத்துல அந்த கிரகநிலைகளுடைய விஷயம் மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை சரி பண்றதுக்கு என்ன உணவு முறை எடுக்கணும், அதை பத்தி பாசிட்டிவா யோசிக்கணும், நெகட்டிவா யோசிக்க கூடாது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமா, இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு முழு மனதோட செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 90 நாட்கள்ல உங்களுடைய இலக்கு அடைவதற்கான வழிகள் திறக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும். இதன் மூலம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ப முடியாத மேஜிக் எல்லாம் ஏற்படுங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மேஜிக் நிச்சயமா ஏற்படும். இறைவன் உங்களுக்கு பெரிய அளவில் பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். நெருப்பு ராசி கோபத்தை கட்டுப்படுத்தணும், கவலைப்படுறதை நிறுத்தணும், கடுமையான வார்த்தைகளை பேசுறதை நிறுத்தணும்,
ஏன்னா நெருப்புன்றது செவ்வாய் சூரியனா இருந்தாலும் குருவா இருந்தாலும் இந்த மூன்றும் சுப கிரகத்தை குறிக்கக்கூடியது. அதாவது குருவுடைய அணியில இருக்கக்கூடியது. இதை நெகட்டிவா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க கோவப்படும் போது, வருத்தப்படும் போது. நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். இந்த ப்ராசஸ் ஆரம்பிங்க. அடுத்த ப்ராசஸ் மிக விரைவில் சொல்ல போறேன். அந்த விஷயமும் உங்களுக்கு வேற ஒரு லெவலில் கொடுக்கும். நீங்க விரும்பினால் இந்த சேனலை விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்துக்கள் தெரிவியுங்கள். இனி எல்லாமே நல்லதே நடக்க போகுது.